அப்படின்னு சொல்லி அது அதுக்காக தான் சொன்னேன். அதே மாதிரி இந்த இது கிட்னி திருட்டுக்கும் கிட்னி முறைகேடுக்கும் ஒரு விளக்கம் சொல்லிட்டேன். அது என்னன்னா இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த பர்மிஷன் எல்லாமே இந்த இதெல்லாம் முதல்ல எதுல இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா, ஒரு டிவி பேட்டியில எனக்கு காசு கொடுத்து ஏமாத்திட்டாங்கன்னு ஒரு லேடி சொன்னாங்க. அந்த லேடி சொன்னதை வச்சுதான் இது பண்ணாங்க. அதுல திருப்பி அது வச்சுதான் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஒரு வழக்கு ஒன்று இது பண்ணாங்க. அதுலதான் என் மேல குற்றம் சொன்னாங்க. அந்த இது குற்றம் சொன்னது தப்புன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துல போய் நான் 14/11/2025 எனக்கு ஒரு உத்தரவு வாங்கினேன். என்னன்னா, இவங்க இந்த டிவியில விளம்பரத்தை வச்சு டிவியில சொன்னதை வச்சுலாம் நீ இது பண்ணக்கூடாது, நீ உண்மையா விசாரிச்சு இது பண்ணணும். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது தப்பு, கேன்சல் பண்ணது தப்புன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தனிநபர் நீதிபதி ஒருத்தர் நீங்க பண்ணது தப்பு, அவர் பண்ணலான்னு சொல்லி எனக்கு உத்தரவு கொடுத்தாங்க. அப்புறமேலுக்கு இது எல்லாமே இருந்தது. ஏடிஎம்கே அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. அவரு எனக்கும் தெரிஞ்சவர் தான் அவரு அமைச்சர். அந்த அமைச்சரோட தூண்டுதல் பேர்ல ஒருத்தர் ஏடிஎம்கே வக்கீல் ஒருத்தர் என் பேர்ல மதுரை ஹைகோர்ட்ல ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டார். பப்ளிக் லிட்டிகேஷன் என்னன்னா பொதுநல